அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆட்கொள்ளுமே, ஆசீர்வதியும். வல்லவரே, ஆட்கொள்ளுமே, ஆசீர்வதியும். மத தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, புனித பவுலடியார் ஆவியானுடைய ஆற்றலை முழுமையாக சுவைத்தவர், அனுபவித்தவர். ஆவியானுடைய ஆளுகையினால் இயக்கப்பட்டவர். ஆவியானுடைய தூண்டுதலுக்கு ரொம்ப சென்சிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணி அவைகளை தன்னுடைய பேச்சிலும் எழுத்திலும் பணியிலும் உறவிலும் வெளிப்படுத்தியவர். அதனால்தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலிலே 5ஆம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லுவார்: தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். கனிகள் எல்லாமே நம்மை பண்படுத்துபவை, நம்மை பக்குவப்படுத்துபவை, நம்மை உருவாக்குபவை, அடுத்தவர்களுக்கு முன்பாக நம்மை ஆண்டவருடைய சாட்சிகளாக மாற்றுபவை. யார் யாரெல்லாம் இந்த தூய ஆவியினுடைய கனிகளை தங்கள் வாழ்வில் கொண்டிருக்கின்றார்களோ, தூய ஆவியினுடைய கனிகளை கொண்டாடுகின்றார்களோ, தூய ஆவியானுடைய இந்த கொடைகளை பொக்கிஷமாக பாதுகாக்கின்றார்களோ, அவருடைய வாழ்க்கை இவ்வுலகிலே மிகப்பெரிய சான்று, மிகப்பெரிய சாட்சியம். ஆவியானவர் வழங்கும் கனிகள் நம்மை நிறை உண்மை நோக்கி நடத்துகின்றன. அதனால்தான் எல்லா நிலையிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற மனநிலையை, பக்குவத்தை, ஆன்மீக ஆழத்தை ஆவியானவர் நமக்கு தருகின்றார். அதனால்தான் நாம் பார்க்கிறோம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் தங்களை புது பணியிலே இணைத்து கொண்டு ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் இவர்கள் மத்தியிலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பணிபுரிகின்ற நிலை மிகப்பெரிய சான்று. மலைத்து போகின்றார்கள். எப்படி இவர்களால் இங்கே வர முடிகின்றது? எப்படி இவர்களால் இப்படிப்பட்ட பணிகளை செய்ய முடிகின்றது? துர்நாற்றம், அருவருப்பு, உயிர் பயம், என்ன நடக்குமோ என்கின்ற நிராதரவான சூழல், அவைகளின் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு செயல்படுகின்றார்களே, இதுவெல்லாம் எப்படி இவர்களுக்கு சாத்தியமாகின்றது? தூய ஆவியானுடைய கனிகளால். தூய ஆவியானுடைய கனிகள் ஆண்டவருக்கு நெருக்கமாக நம்மை கொண்டு செல்கின்றது. இயேசுனுடைய திரு இருதயத்திற்குள்ளாக நம்மை வாழ வைக்கின்றது. அந்த இயேசுவின் திரு இருதயம் யார் இந்த ஆவியானுடைய கனிகளை கொண்டிருக்கின்றார்களோ அவைகளை அவருடைய இதயம் போல மாற்றுகின்றது. அதனால்தான் ஏழைகளை தேடிச் செல்கின்ற, நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகள் செய்கின்ற, கைவிடப்பட்டவர்களின் சார்பாக இருக்கின்ற, அடிமைப்பட்ட மக்களுக்கு உரிமை தருகின்ற, விடுதலை வாழ்வு தருகின்ற, இரத்தம் சிந்துகின்ற, தங்களுடைய வாழ்வை, என் உயிரையே தியாகம் செய்கின்ற தூயாவியனுடைய கன்னிகளுடைய ஆற்றல், சக்தி இதுதான். குடும்பங்களில் எத்தனையோ தாய்மார்கள் இதோ
இந்த ஆவியானுடைய கனிகளை கொண்டு அன்பினால், மகிழ்ச்சியினால், அமைதியினால், பொறுமையினால், பரிவினால், நன்னயத்தால், நம்பிக்கையினால், தன்னடக்கத்தினால் குடும்பத்தை கோயிலாக்குகின்ற உன்னதமான ஆளுமைகள். எத்தனையோ தந்தைமார்கள் தியாக வாழ்க்கை நடத்துகின்றார்கள், சுயநலமற்ற வாழ்க்கை நடத்துகின்றார்கள் ஆவியானுடைய கனியினால். நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு பார்ப்போம். இந்த ஆவியானுடைய கனிகள் 9 எத்தனை என்னிடத்தில் இருக்கின்றது? எத்தனை கனிகளை நான் கொண்டிருக்கிறேன்? எத்தனை கனிகளை நான் கொண்டாடுகின்றேன்? எத்தனை கனிகளை நான் பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன்? ஆவியானுடைய ஆளுகையை, செயல்பாட்டை நான் வெளிப்படுத்துகின்றேன். இந்த நவலா நாட்களிலே நாம் கேட்போம், ஆவியானவரே, உமது கனிகள் எனக்கு வேண்டும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடைமுறைப்படுத்துகின்ற கிருபையை எனக்கு தாரும். இந்த கனிகளின் மூலமாக என்னுடைய குடும்பத்தை, அன்பியத்தை, பங்கை, பணித்தலத்தை இறை இல்லமாக மாற்ற உமது சீடர்களாக வாழ்ந்து காட்ட எங்களுக்கு அருளை தாரும் என்று உருக்கமாய் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவொரு இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்திற்கும் முழுமுதற் பொருள் நீரே. இறைவா, உம்மை விசுவசிக்கின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா, உம்மை நம்புகிறோம். எல்லையற்ற இரக்கமும் நிறைய ஆற்றலும் நீரே. இறைவா, உம்மை அன்பு செய்கிறோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, உம் ஆவியாரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. தூய ஆவியாரே, எழுந்தருள்வேன். இறைமக்கள் உள்ளங்களை தூய ஒளியால் நிரப்புவேன். அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வேன். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவேன். அதனால் உலகை புதுப்பிப்பீர். மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை தூய ஆவியாரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அத்தூய ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் என்றும் மகிழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொலிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர்
வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளின் போலே பெரிதான முழக்கத்தோடே, பெந்தெகோஸ்தே நாளின் போலே பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். தந்தையே என்று அழைக்க பிள்ளை உரிமை தந்திடும், தந்தையே என்று அழைக்க பிள்ளை உரிமை தந்திடும். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. தூய ஆவியாரை நோக்கி திருச்சபையின் நலன்களுக்காக உருக்கமாக மன்றாடுவோமாக. தூய ஆவியாரே, உம் தூய திருச்சபை மீது உமது அருளால் இறங்கி உமது வல்லமையால் அதனை தூய்மைப்படுத்தும். உமது மகிமையை திருச்சபையில் விளங்கச் செய்யும். தூய ஆவியாரே, உமது வருகையால் திருச்சபையில் திருநிலைப்படுத்தப்பட்ட உம் ஊழியர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் உமது அருட்கொடைகளால் நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, எல்லா நாட்டு மக்களும் ஒரே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக உமது ஒளியை அனைவர் மீதும் வீசியருளும். திருச்சபையின் ஆன்மாவும் வழிகாட்டியும் ஆளுநருமான தூய ஆவியாரே, விண்ணுலக அறிவிலும் தளராத ஆர்வத்திலும் வாழ்வின் தூய்மையிலும் எங்கள் அனைவரையும் வழிநடத்துவீராக. தூய ஆவியாரை நோக்கி நம் ஆன்ம வாழ்வின் வல்லமைக்காக மன்றாடுவோமாக. தூய ஆவியாரே, வாழ்வோரின் ஒளியே, உமது ஒளி என் இதயத்தில் வீச என் ஆன்மாவின் பாவக்கரைகளை நீக்கி மாசு அனைத்திலிருந்தும் என்னை தூய்மையாக்கும். இவ்வுலகப் பொருட்கள் அனைத்தையும் நான் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப பயன்படுத்துவேனாக. பயத்தினால் அலைக்கழிக்கப்பட்ட இயேசுவின் சீடர்களை
உமது வருகையால் திடப்படுத்திய தூயாவியாரே, உம் அருளை நாடி நிற்கும் எம்மீது இறங்கியருளும். மனிதரால் புகழப்படுவதை நான் நாடாது, இறை இயேசுவுக்காக என் வாழ்க்கை நிலையின் கடமைகளை குறையின்றி கரையின்றி நிறைவேற்ற எனக்கு அருள் தாரும். தூய ஆவியாரே, எளியோரின் ஆறுதலே, தூய்மையின் வடிவே, எளிமையிலும் தூய்மையிலும் நான் உம்மை அன்பு செய்து உமது ஏவுதல்களின் குரலுக்கு பணிந்து நடக்க அருள் தாரும். என்றும் வற்றாத அன்பே, விண்ணுலகில் இருக்கும் புனிதர்களின் இறை அன்பு என் ஆன்மாவையும் ஆட்கொள்வதாக. இவ்வாழ்வில் உம்மை அன்பு செய்வதால் மறு உலகில் உம்மை என்றென்றும் அன்பு செய்ய தகுதி பெறுவேனாக. ஆமென். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை மகனே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் தூய ஆவியாரே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்னை படைத்த தூய தந்தையே, உமக்கு நன்றி கூறுகிறோம். என்னை மீட்ட திருமகனே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உம்மை அன்பு செய்கிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். தூய ஆவியாரின் கன்னியான புனித மரியே, எனது ஆன்மாவை தூய ஆவியாருக்கு ஏற்புடைய இல்லமாக செய்தருளும். மன்றாடுவோமாக. நிறைவுள்ளவராகிய எங்கள் வானக தந்தையே, பனி பொழிவது போல தூய ஆவியாரை எங்கள் இதயத்தின் ஆழத்தில் உறைய வைத்திருக்கின்றேன். எங்களை தூயவராக்கி ஆன்ம வளம் பெற அருள் புரிவீராக. ஆமென். தூய ஆவியாரின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை வாக்களித்த தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா நன்மைத்தனத்திற்கும் தொடக்கமாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக நீரின் ஊற்றாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பற்றி எரியும் அன்பாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞான பூசுதலாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையினுடைய அன்பினுடைய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் மெய் உணர்வும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆலோசனையும் வல்லமையும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அறிவும் பக்தியும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெய்வ பயம் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அருளும் ஜெபமும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மையும் மாண்பையும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அளிப்பவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதப்படுத்துகிறவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு அவையை ஆண்டு நடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னதராம் கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகையெல்லாம் நிரப்பும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எம்மை இறை மக்களாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இதயங்களில் உமது சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் அன்பு தீயால் எங்கள் உள்ளங்களை பற்றி எரியச் செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சரியாக ஜெபிக்க கற்றுத்தாரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
விண்ணுலக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பின் வழியில் எம்மை வழிநடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் நன்னீராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியில் எம்மை நிலைத்திருக்கச் செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமக்காக பரிந்துரைப்பவரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயவுடன் மீட்டருளும் சுவாமி. தூய ஆவியாரே, எழுந்தருளி வாரும். உம் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்பியருளும். உம் அன்பு தீயால் அவர்களின் உள்ளங்களை பற்றியெரிய செய்திருளும். மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாக இறைவா, உம்முடைய ஆவியாரால் எங்களை வழிநடத்துகின்றேன். உமது அருள் காவலில் நாங்கள் உயிர் வாழச் செய்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமென். ஆவியானவரை நோக்கி அன்றாட ஜெபம். அன்பின் ஆவியானவரே, உமது அன்பால் என்னை நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, நேரே உண்மையை நோக்கி என்னை வழிநடத்தும். வழிநடத்தும் ஆவியானவரே, நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டும். குணப்படுத்தும் ஆவியானவரே, என் உடலின் நோய்களை குணப்படுத்தும். விடுதலையின் ஆவியானவரே, என் பலவீனத்திலிருந்து என்னை விடுவித்தருளும். தேற்றிடும் ஆவியானவரே, என் உள்மன காயங்களை ஆற்றிடும். திடப்படுத்தும் ஆவியானவரே, என் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். எனக்குள் தங்கியிருக்கும் ஆவியானவரே, உமது வரங்களினாலும் கொடைகளாலும் என்னை நிரப்பும். துணையாளரான ஆவியானவரே, என் வாழ்க்கை பயணத்தில் துணையாய் வாரும். உயிரின் ஆவியானவரே, என் உயிரின் உயிராய் இருந்தருளும். மகிழ்ச்சியின் ஆவியானவரே, நிறைவான மகிழ்ச்சியை எனக்கு தாரும். சமாதானத்தின் ஆவியானவரே, நிறைவான உலகம் தர முடியாத சமாதானத்தை எனக்கு தாரும். கொடைகளின் ஆவியானவரே, உமது அருள் கொடைகளை என்னுள் பொழியும். ஜெபத்தின் ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். கன்னிகளின் ஆவியானவரே, நான் மிகுந்த கனி கொடுக்க ஆற்றல் தாரும். உருமாற்றும் ஆவியானவரே, என்னை உடைத்து உருமாற்றும். கற்பிக்கும் ஆவியானவரே, உமது வழிகளை எனக்கு கற்றுத் தாரும். அக்கினியின் ஆவியானவரே, என்னை நெருப்பால் அருள் பொழிவு செய்யும். உயிர் வாழும் இறைவனின் தூய ஆவியாரே, என்னுள் எழுந்தருளும். என்னை உருக்கி துரு நீக்கும். இயேசுவின் திருவுருவை என்னில் உருவாக்கும். என்னை நிரப்பும். உம் வரங்களால், கொடைகளால், கன்னிகளால் என்னை நிரப்பும். உந்தன் கருவியாக என்னை பயன்படுத்தும். ஆமென்.